நமது கண்களை திறந்து வைத்தது. இவை அனைத்திற்கும் வித்திட்ட நாயகர்கள் ஐவரும் இன்று குடும்பத்தை பிரிந்து சிறையில் அடைபட்டு கிடக்கின்றனர். சிந்தித்து பார்ப்பீர் சமுதாயத்தினரே, அவர்களின் போராட்டம் தோல்வி அடையலாமா? நிராகரிப்போம் அராஜக போக்குடைய ஆளுங்கட்சியை. In this country, we born here, our children born here. Next future we going to born here. What's going on in this country? What's going on in this country? தண்ணி மூஞ்சில தண்ணி ஊத்திங்க, உப்பு போட்டீங்க, உப்பு போட்டீங்க மூஞ்சில கண்டி எறியுங்க. இப்படிப்பட்ட தலைமை எங்க தேவையில்லை. இவன் தமிழ்நாடு என்ன சாதிச்சா? கேங்ஸ்டரிசம் தான் சாதிக்கிறான், கேங்ஸ்டரிசம் தான் உருவாக்குறான். நாங்க அமைதியான முறையில போராடுறோம். ஆனா அவன் என்ன செய்யறாங்க? ஏன் அந்த தலைவர் இன்னைக்கு வரல? சமுதாயத்தோட காசை வாங்கி தின்னுட்டு உன்னால தூங்க முடியுதா? பிரச்சனை விட்டாங்க போலீஸ்காரனுங்க. 50 பீஸா தான் உட்காந்துருக்கோம். ஆனா போலீஸ்காரனுங்க அக்யூஸ் பண்றானுங்க, தண்ணி அடிக்கிறாங்க, மருந்து அடிக்கிறானுங்க. சுப்பிரமணிய ஆலயத்துல வெப்பாரியும் 15 அந்த கேஸ் இதை வச்சு அடிச்சாங்க. இதே வரக்கூடிய எலெக்ஷன்ல அவங்கள ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சோமா? இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு பொம்மை வச்சு வெடிப்பானுங்க. ஏன் இங்க வந்து நிக்கிறோம்? நம்ம பிள்ளைங்க சிறப்பா இருக்கணும். தாத்தா எங்க அப்பா நாடு எல்லாம் இங்கதான் பிறந்தோம். அப்படியே நாங்க போய் முத்துறல்ல. தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? வாழ்வை சுமையென நினைத்து தாயின் கனவை மிதிக்கலாமா? உரிமை இழந்தோம், உடமையும் இழந்தோம், உணர்வை இழக்கலாமா? உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா? தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? விடியலுக்கில்லை தூரம், விடியும் மனதில் இன்னும் ஏன் பாரம்? உன் நெஞ்சம் முழுவதும் வீரம் இருந்தும் கண்ணில் இன்னும் ஏன் ஈரம்? உரிமை இழந்தமையும் இழந்தோம், உணர்வை இழக்கலாமா? உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா? தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? வாழ்வை சுமையென நினைத்து தாயின் கனவை மிதிக்கலாமா? விடியலுக்கில்லை தூரம், விடியும் மனதில் ஏவாரம். உன் நெஞ்சம் முழுவதும் வீரம் இருந்தும் கண்ணில் இன்னும் ஏன் ஈரம்? தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா?
வாழ்வை சுமையென நினைத்து தாயின் கனவை மிதிக்கலாமா? உரிமை இழந்தோம், உடமையும் இழந்தோம், உணர்வை இழக்கலாமா? உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா? தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? இந்நாட்டில் என்ன வளமில்லை? இயற்கை எண்ணெய் வஞ்சகமில்லாமல் நமக்கு வாரி வழங்கியுள்ளார். இந்நாட்டு மக்களுக்கு இவை அனைத்தும் போதுமானதாகும். ஆனால் நடப்பதுதான் என்ன? கொள்ளையடிக்கும் அரசியல் தலைவர்களும் குடும்பத்துக்கு சொத்து சேர்க்கும் போக்கிரிகளின் போக்கினாலும் சேர வேண்டியவர்களுக்கு சேர வேண்டியது சேராமல் சொந்தங்களுக்குள் அல்லாடுகின்றது. வாக்காளர்களே, இனிய உணர்வாளர்களே, எதிர்வரும் பொதுத் தேர்தலில் மக்கள் சக்தி எனும் பேரலையை ஒன்று திரட்டி நம் எதிர்கால சந்ததியின் வாழ்க்கையை மனதில் நிறுத்தி சிந்தித்து வாக்களிப்பீர். மே 13 எனும் மிரட்டலுக்கு பயப்படாதீர். இப்படைத்தோற்கின் எப்படை வெல்லும். அரசு ஊழியர்களே, இனிமேல் உங்கள் வாக்குச்சீட்டில் வாக்காளர் எண் குறிக்கப்படாது. அச்சம் வேண்டாம். அச்சம் என்பது மடமை. துணிந்து வாக்களியுங்கள். 25 நவம்பர் நடந்த பேரணியின் உள்ளுணர்வையும் ஐவரின் தியாகத்தையும் மதித்து பாரிசா நேஷனலுக்கு வாக்களிக்காதீர். நம்மினம் மானத்தோடு வாழ 3 இல் 2 பலத்தை புறக்கணிப்போம். எதிர்கட்சிகளுக்கு வாக்களிப்போம். வாழ்க மக்கள் சக்தி!